வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே. வந்தால் பூச்சட்டையாக வருது, இல்லைன்னா ஒன்றுமே வராமல் பிச்சைக்கார மாதிரி உட்காந்துடுறேன். இது வாங்கி கொடுத்த எம்டிஸ் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்து இன்னும் சில சட்டைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கம் டு த பாயிண்ட். அதாவது நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணம், அதாவது சுமி ஒரு விஷயமா என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓப்பனாகவே உங்களை சொல்கிறதுக்கு என்ன, இந்த பெட்ரோல் பிச்சை இருக்கால, செட்டப் கிழவி, மேக்கப் மங்கி, அவள் என்ன பண்ணுறான்னா, இந்த சுமியை பற்றி யாரையாவது பேச விட்டு வாடகைக்கு ஆளை பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா போல். அதை இந்த சில நம்ம யூடியூப்லேயே சில ஆட்கள் இருக்காங்க, கமெண்ட் பண்ணுறவங்களும் சரி, யூடியூப்பரும் சரி, இந்த சுமி மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உட்காந்து ஒரு லைவ் விடுறதில்ல, எல்லா லைவையும் போய் பார்க்குறது, அதில் என்னென்ன கமெண்ட் வந்திருக்கு, யார் யாரை பற்றி போட்டிருக்காங்கிறத ஒரு ரவுண்டு வருவாங்க போல். அதில் கிறுக்கு யாருன்னா நம்ம சுமி தான், 1ஆம் நம்பர் கிறுக்கு. அதுதான் என்ன பண்ணுறது. நாங்கள்லாம் இப்போ பார்த்தீங்களா, எங்களுக்கு எந்த ஒரு மன உளைச்சலும் கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு இந்த அவன் மசாலா வியாபாரம் பார்க்குறா, நான் ஏதாவது சாயங்காலம் வருவாங்க, ஒரு குடும்ப கதையை பேசுகிறோம், இல்லை குஜிலி மஸ்துவை பற்றி பேசுகிறோம், இல்லை குற்றாலத்துக்கு போகிறத பற்றி பேசுகிறோம். இப்படி எங்கள் பொழப்பு மன உளைச்சல் இல்லாமல் போகுது. அப்படி இருந்துமே இந்த பண விஷயத்தில் இவன் மன உளைச்சல் ஆகி இந்த துரோகம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வாரமாக அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்கு போய் நாயை அடிப்பானே நரகளை சுமப்பானே, அவளை எதுக்கு நீ போய் பார்க்குறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை. இதில் இன்னொரு பழியை வேறு தூக்கி போடுற. இதில் சூர்யாவுக்கும் பெட்ரோலுக்கும் பங்கு இருக்குதான், 2 பேருமே கூட்டணியாக. அதனால தான் இவ கூப்பிட்ற இடத்துக்கு நான் வரமாட்டேங்கிறேன்னா. இவ எங்கே கூப்பிட்டானா, சைபர் கிரைமுக்கு வாங்க, என்னைய என் போட்டோவை போட்டிருக்கா, என் பிள்ளையை அசிங்கப்படுத்துகிறா, என்னை எவனையோ ஒருத்தனை பேச விட்டு வாடகைக்கு ஆளை பிடிச்சி என்னை ஆடியோ அது இதுன்னு சொல்லி போட்டு என் பேரை கேவலப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி சுமி சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன், அவளை போய் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும் அவளுடைய அட்ரஸ்ஸு, அவளே ஒரு நாடோடி, திடீர்னு பார்த்தா ஓலா ரூமில் தங்கியிருப்பா, திடீர்னு ஓயோ ரூமில் தங்கியிருப்பா, திடீர்னு பார்த்தா திருவனந்தபுரத்தில் இருக்கேன்பா, திடீர்னு கோயம்புத்தூரும்பா. அவள் எப்படி தெரியுமா, ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்கிறவ. அவளை போய் கண்டுபிடிக்கணும்னாலோ இல்லை செல் நம்பரை கொடுத்தாலுமே அவள் ஒரு 10 நம்பர் வச்சுருப்பாள். இதில் நீ எதை போய் கொடுத்து நீ என்ன பண்ணி, இதில் அவளை போய் நீ இப்போ பென்ட்ரைவர் போடுண்டா என்னைய நேற்றுலேருந்து, நானும் சரிப்பா பென்ட்ரைவர் போட்டு தந்துடுறேன், வர்றேப்பா அப்படின்னு சொன்னேன். நேற்று சாயங்காலம் மழை, நான் போகலை. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் இப்போ கூப்பிட்டா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் கூப்பிட்டு நான் கிளம்பி வர்றேன் நீங்களும் வாங்க அப்படின்டா. நான் ஒரே வார்த்தை என்ன சொன்னேன், இது வேணாம், கர்மா இருக்குது, ஏற்கனவே அவளுக்கு இன்னும் 2 மாதத்தில் ஒரு தீர்ப்பு வரப்போகுது. வந்தால் அவளுக்கு ஏதோ 5, 7, 10, 20 சொல்ல முடியாது, ஏதோ ஒரு இதில் போக்சோவில் அவள் போக போகிறவன். நீ இப்போ அவள் இருக்கிற வரைக்கும் எதையோ ஒன்று போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு போகட்டும், அதுதான் லூஸுன்னு தெரிஞ்சு போச்சு. அவள் ஒரு சைக்கோ கிழவி, எதையாவது ஒன்று அவளுக்கு வாய்க்கு வந்ததை போடுவா. எவனையாவது கூப்பிட்டு 40 லட்சத்தை ஏமாற்றிட்டாங்க, 80 லட்சம் ஏமாற்றிட்டாங்க, எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்பா. அதுலேயே அவளுடைய பிரார்த்தனை. ஏதாவதுங்க, ஒருத்தன் பணம் கொடுத்தவன் என்ன சொல்லுவேன், சூர்யா கிட்ட கொடுத்துட்டேன், அவள் சிங்கப்பூர் வந்தப்போ ஏமாந்துட்டேன், அதே மாதிரி சுமி கிட்ட கொடுத்துட்டேன், இப்படி தானே பேசுவேன். ஏன் இதை பேர் கூட இல்லையா, அதையுமே ஓடுகாலி கொடுத்தாளா சுமி, அவள் பேர் என்ன, கருப்பி ஏமாற்றிட்டாளா, இப்படி எவன் சொல்லுவேன். உங்ககிட்ட ஒருத்தன் வர்றேன் அப்படின்னு சொன்னால் நீ ஆடியோ எடுத்து போட்டிருக்க, நானும் அதை கேட்டேன். யாராவது ஒரு ஆள் வந்தால் எப்படி பேசுவாங்க, பேரை சொல்லி பேசுவாங்க. இவங்க என்ன பட்டப்பேர் வச்சு பேசுகிறாங்க. 1, 2வது அதிலருந்தே அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் 40 லட்சம் ஏமாந்தானா 80 லட்சம் ஏமாந்தானான்னு சொல்லி அவனாக ஒரு கதையை அடித்து விடுறான். இவன் அதுக்கு ஓ மை காட் அப்படியா நடந்துச்சு, இது எனக்கு தெரியாதே, இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தது, அது வாங்கி கொடுத்தது புரோக்கர் தானே. ஆமாம், புரோக்கர். அப்புறம் இதெல்லாம் யார் அக்கௌண்ட்டுக்கு போச்சு, காட்டினதுக்கு சரியாக போச்சுன்னு சொல்லி என் மையன் சொன்னானா. என்னென்னமோ அடித்து விட்றா, அவள் சொல்கிறது கட்டுக்கதான்னு சொல்லி அவள் கமெண்ட் பாக்ஸ்லேயே தெரியுது. பூரா பேரும் அதை கழுவி ஊற்றுறாங்க. ஓ நாடகம்லாம் இனிமேல் எடுபடாது, ஒரு ரீல் அந்து போச்சுங்கிறாங்க. இதை விட்டுவிட்டு இவன் எதுக்கு உட்காந்துக்கிட்டு நான் சைபர் கிரைமுக்கு போகிறேன், நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறேங்கிற, எதுக்கு உனக்கு இது தேவையா? நான் ஒன்று சொல்லவா, இதில் இன்னும் ஒரு பழியை போட்ட தெரியுமா, நீ இவ பெட்ரோல் பிச்சை கூட கருப்பி கூட்டணி வச்சுருக்கா, அதனால தான் அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வரமாட்டேங்கிற. நான் வர்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, என்ன பிரயோஜனம், கேட்குற அட்ரஸை கொடுக்க முடியுமா, அவள் ஒரு நம்பர் வச்சுருக்காளா, இல்லை அவளுக்கு சம்மன் அனுப்புனா அவள் சம்மனை வாங்கிட்டு அட்டன் பண்ண போகிறாளா. அவள் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கா, எனக்கு சம்மன் பேப்பர்லாம் நான் இடைக்கி போட்டுருவேன், பேரிச்சம்பளம் வாங்கி திம்பேன்னு இருக்கா. அவளை போய் நீ உட்காந்துக்கிட்டு நீ நடவடிக்கை எடுங்கன்னா, நான் ஒன்று சொல்லவா, ஆண்டவங்கிட்ட விட்டுரு, கடவுள் இருக்கார், அவர் பார்த்துக்கிடுவார். கர்மா இப்போல்லாம் அப்பப்போ அதோட வேலையை காட்டிடுது.
நீ நினைக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ வச்சாலோ அந்த கம்ப்ளைண்ட் அவளுக்கு எந்த சம்மன் கொண்டு அனுப்புனாலோ எங்கே போய் சேரும் சொல்லு. முதல்ல ஒருத்தவங்கள நம்பு, சந்தேகப்படுறத நிப்பாட்டு. நீ தான் சொன்ன, சரி வான்னு கூப்பிட்ட, நானும் சரின்னு சொல்லி உனக்காக வர்றேன்னு சொல்லிட்டேன். சரி என்ன பிரயோஜனம் ஆகும்னு உட்காந்து யோசித்து பார்த்தோம். சூர்யாவும் நானுமே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். இதை பற்றி எப்படி நடவடிக்கை எடுக்கலாம், இதுபடி இப்போ நம்ம போவோமா மேற்கொ நானும் வரவா, ஏன்னா நான் வந்தேன்னா கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும், ப்ரெஸ்ஸு வந்துடும். அது நீங்கள் போனீங்கன்னா அது என்னமோல சொன்னால் கேஸு, நான் வந்தால் அது நியூஸு அப்படின்டா. சரிப்பா வரியாப்பா போகப்பான்றதுக்கு போய் என்னடா பிரயோஜனம்? ஏதாவது அங்கே போய் நடவடிக்கை எடுக்க சொன்னால் இவளை எங்கே அட்ரஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. நம்ம இவளை கண்டுபிடிச்சி என்னத்தை பண்ணி கொடுக்க சொல்கிற? ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாது. அதனால் பேசாமல் அமைதியாக இரு. ஆண்டவன் இருக்கான், ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம போவோம்னா கருப்பிக்கும் பெட்ரோல் பிச்சைக்கும் கூட்டணி, இதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையில்லாத பேச்சு. அவள் உன் வம்புக்கு வர்றதில்ல, தும்புக்கு வர்றதில்ல. நீ தான் அவளை பேசியும் என்னையே பேசியும் சம்பாதிக்கிற. ஆனால் நீ உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு வரலன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. தேவையில்லாமல் வந்துக்கிட்டு விஷயத்துலலாம் போய் டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். வந்தால் அதனால் காரியம் சக்ஸஸ் ஆகுமா வருவேன். சரி நீ இவ்வளோ பேசுகிறிய, சிறுலிபுத்தூருக்கு நீயும் மூக்குப்பிடின்னு தானே போனீங்க. 2 பேர் போய் என்னத்தை காரியம் சாதிச்சிங்க? எதை பிடுங்கி எங்கே நட்டிங்க? நீங்கள் பிடுங்கினது பூராமே தேவையில்லாத ஆணி. எதுக்கு உங்களுக்கு இந்த வாய்? சரி இப்படி இவ்வளோ தூரம் நடந்து நீங்கள் ஒன்றும் ஆகலைல, அது நடக்காத விஷயம். அந்த கேஸுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இங்கே உள்ளதுக்கு மூக்குப்பிடியை கூட்டு போக வேண்டியது தானே. அவன் மற்றதெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்னையை நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணுறாளே. இன்னொரு விஷயம் சொல்லவா, சூர்யா என்கிட்ட சொன்னது ஓப்பனாகவே உடச்சி விடுறேன். இதில் ஒளிவு முறைவே கிடையாது. உன்னைய என்னைய நாடிக்கட்டு போட்டு நெத்தி காசு வச்சு நம்ம பிள்ளையார்பட்டி போய் ஒரு பக்தி பரவசமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், விநாயகனே வினை தீர்ப்பவனேன்னு. அதை இந்த மாதிரி கட்டு போட்டிருக்காளே. இப்போ அதை போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். மூக்குப்பொடியை போய் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு டிஃபர்மேஷன் கேஸ் போடுறதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ ஒன்று அவள் கூட போ, இல்லையா அவளை கண்டி. ஏன்னா அவளுடைய வீடு முதற்கொண்டு உனக்கு தெரியும், நீயும் அவளும் நல்ல நட்பில் இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ போய் என்ன பண்ணணும்? ஏப்பா என் புருஷனை அப்படி நீ போட்ட, என்னை எதுக்கு அவருக்கு புன மாதிரி வேஷம் போட்டு விட்ட, எதுக்கு அவரை ட்ரோல் பண்ணுற அப்படின்னு சொல்லி அதை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை. அதே வீடியோவில் போய் நீ சிரிப்பு படம் போட்டு கமாண்டு போட்டு வச்சுருக்க. அப்போ நீலாம் எவ்வளோ ஒரு கேவலப்பட்ட பிறவி. அப்போ உன்னையெல்லாம் நான் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறது? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கங்க மக்களே, உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஒரு புருஷனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு புருஷனுக்கு ஒரு அவமானம் அப்படின்னா யார் நிற்கணும்? கட்டின பொண்டாட்டி தான் வரணும். இவ யார்? இன்றைக்கி இவ இடையில இடையிலே போயிடுவா. ஆனால் அவள் அப்படி கிடையாதுல்ல. இதே ஒரு காலத்தில் ஒரு சில்லி மூக்கு உடஞ்சி போய் ரத்தம் சொட்ட இவன் என்னைய கொட்டையை பிச்சு விட்டப்ப, சிக்குப்பா யார் உங்களை இப்படி பண்ணது, வாங்க ஸ்டேஷனுக்கு போகணும்னு கூப்பிட்டவ அவள், ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு கூப்பிட்டவ அவள். அப்போ இருந்த பாசம் இப்போ உங்கள்கிட்ட இருக்க? நாக்கப் பிடுங்குற மாதிரி கேட்டுருவேன். இப்போ நீ ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சுமி. நீ இந்த சுகையில் அது போக இந்த 4 இடத்துல போய் வீடியோ பார்க்குறது, உன்னை யார் நாரடிக்கிறாங்கிறதுக்கு போய் ரிப்ளை கொடுக்குறது, அந்த ஐடிக்குள்ளே போய் கமெண்ட் பண்ணுறது, என்னை யாராவது கேவலப்படுத்தினா அவங்களுக்கு போய் இந்த சிரிப்பு ஸ்மைல் சிம்பிள் போடுறது, இதில் தான் உன் பொழப்பு ஓடுது. உனக்கு ஆத்திர அவசரம்னா, உனக்கு ஆக்சிடெண்ட்டுனா, உனக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் தேவைன்னா, இப்போ இந்த கண்ணுக்கு ஒழுகுதுன்னு சொன்னேன், நான் ஏதாவது உனக்கு உதவி பண்ணேன்னா? நேற்று 1000 ரூபா கேட்டேன், நான் வெறும் 500 ரூபா போட்டு விட்டேன். யாவும் இருக்கா? எதுக்காக? இதே பழைய பாசம் உன் மேலே இருந்திருந்து நீ என் மேலே அதே பாசத்தோடு வாழ்ந்துருந்தா உனக்கு 500 இல்லை 5000 ரூபா போட்டிருப்பேன். சரிப்பா போய் என்னன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போப்பா, இல்லை நானே கூட வந்திருப்பேன். அந்த கேரக்டர் நான். எதாக இருந்தாலும் அன்பால் கட்டுப்படுத்தலாம். அதை விட்டுவிட்டு உனக்கு ஒரு பிரச்சனை, உன்னைய இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டுட்டாங்கன்னு என்னை கூப்பிட்ற பற்றியா? இதுக்கெல்லாம் என் தலை முடி கூட ஆடாது. உனக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்தேன், அதை நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். அதே மரியாதையை நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். ஆனால் நீ என்ன பண்ண? எதையுமே கண்டுக்கிறல. உனக்கு இன்னமும் ஒரு விஷயம் உன்னை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறேன், இதுக்கு மாத்திரம் நீ பதில் சொல்லிடு. நான் அடுத்த நிமிஷம் உன் வீட்டு வாசப்படியில் நிற்கிறேன்டி. நான் ஏன் இப்போ வரைக்கும் 15 நாள் ஆச்சுங்க என் வீட்டுக்கு போய், நான் ஏன் போகல தெரியுமா? ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. இவளுக்கு எவ்வளவு தான் நான் புத்தி சொல்லிட்டேன், வீடை சுத்தம் பண்ணுப்பா, எலிப்புழுக்க வாட வருதான், பேரன் வர மாட்டேங்கிறான் வீட்டுக்கு, பெரிய பையன் வர மாட்டேங்கிறான். உனக்கும் சின்னவனுக்கும் அந்த வீடு பழகி போச்சு. நீங்கள் அந்த எலிப்புழுக்க வாசத்துலேயே வாழ்ந்துட்டீங்க. என் பேரனுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிரும் அப்படிங்கிற பயத்தில் அவன் அனுப்ப மாட்டேங்கிறான். என் பெரிய பையன் வீட்டுக்கு வந்தால் ஒரே பேடு ஸ்மெல்லாக இருக்குங்கிறான்.
நானும் ஒரு வாரமாக கத்துறேன் கதறேன், இதை அந்த வீடை சுத்தம் பண்ணுன்னு சொல்கிறேனே, நான் சொன்னதுக்காகவாவது. மற்றதுக்கு எங்கெங்கேயோ போகிற, நகை வாங்க போகிற, தோடு வாங்குற, நெஞ்சு வலிக்குது, நகை வாங்குற, தோடு வாங்குற, இன்னும் வந்துக்கிட்டு அந்த மூக்குப்பொடி கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றுற, எல்லா வேலையும் பார்க்குறீல்ல. ஏன் ஒரு வீட்டை சுத்தம் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுக்கு உனக்கு என்ன கொள்ளையா பேதியா இல்லை வகுத்தால போகுதா? நல்லா தானே இருக்க, சோறு தானே திங்கிற, இல்லை சோத்தை விட்டு வேறு எதுவும் கழுத குதிரை லத்தி எதுவும் திங்கிறியா? ஒரு பொண்ணுக்கு முதல்ல சொல்கிற இதுக்கு வீட்டில் எப்படிங்க சீதேவி வரும்? நான் கேட்குறேன். ஒரு வீட்டில் என்கிட்டயே 500 கொடு, 1000 கொடு, 2000 கொடு, 5000 கொடுன்னு பிச்சை எடுக்கிறியே. நீ பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ வீட்டுக்குள்ளே ஒரு மகாலட்சுமியவோ ஒரு லட்சுமியவோ வரவிட மாட்டேங்கிற. ஏன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே எலிப்புழுக்க வாடை வருதுன்னு சொல்லி வர்ற லட்சுமியை வாசலோடு ஓடிடுது. சீதேவியை கொண்டு வானா வீட்டுக்குள்ளே மூதேவி மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறது, எலிப்புழுக்கையை போட்டு விதைச்சிக்கிட்டு பண்ணை போட்டுக்கிட்டு இருக்க. எலிப்பண்ணை போட்டு வள இனிமே. இந்த ஏதோ ஊரில் சைனாவில் எலிக்கறி என்ன டிமாண்டில் இருக்குதான். இங்கேருந்து வேணால் சைனாவுக்கு ஏரோப்ளேனில் ஏற்றுமதி பண்ணு. மூஞ்சியும் முகரையும் பாரு. பல தடவை சொல்லிட்டேங்க. நான் ஏன் வீட்டுக்கு போகலங்கிறதுக்கு காரணம் இது தாங்க. வீட்டில் எலிப்புழுக்க வாடை. 2வது, நான் சொன்ன பேச்சு கேட்குறதில்ல. இந்த சுகையில் கலட்டி விடுன்னு சொன்னால் அவனை வச்சுக்கிட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறது. அவனுக்கு ஸ்பேனரை எடுத்து விட்டேன். அடுத்த நிமிஷமே எனக்கு ஃபோன் வந்துருச்சுங்க. எப்படி அவனுக்கு நீ ஸ்பேனரை எடுக்கலாம்? மரியாதையாக ஸ்பேனரை வைக்கலைன்னா நான் இந்த வீட்டு வாசலில் நிற்பேன், பஞ்சாயத்து பண்ணுவேன் அப்படிங்கிறா. ஏற்கனவே இந்த வீட்டு வாசலில் நின்னதுக்கு தானே இப்போ வரைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்க. வாய்தாவுக்கு நான் போய் அதுக்கு இந்த மாதம் வாய்தாவுக்கு அவங்க வர முடியாதுங்க, உடம்பு சரியில்லைங்கன்னு சொல்லி நான் பெட்டிஷன் போட்டு வந்தேன். காசு எங்கே கிடக்கு? கீழே கிடக்க. வக்கீலுக்கு பீஸ் கொடுக்குறியா? எல்லாமே ஓசிங்க. என்கிட்ட இருந்து போஸ்ட் பெய்டு பில்லு போடுறது காசு கிடையாது. ஒரு நம்பர் பத்தாதா? இவளுக்கு ஒரு நம்பரு, இன்னொரு நம்பர் விஐபி நம்பர் 1, 2 நம்பரு. எங்களுக்கே ஆளுக்கு ஒவ்வொரு நம்பர் தான் இருக்குது. இவளுக்கு 2 நம்பரு. இவளுக்கு பில்லு கட்டி, சின்னவனுக்கு பில்லு கட்டி, நான் எனக்கு பில்லு கட்டி, மாதம் எவ்வளவு காசு போகுது? உட்காந்துக்கிட்டு அன்லிமிட்டெடுங்கிறதுக்காக உட்காந்துக்கிட்டு விடிய 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 சாட்டு. ஒய்ஃபை இருக்குது, ஒய்ஃபை கிடையாது, நெட்டுங்கிறதுனால உட்காந்து போட்டு தள்ளுறாங்க. 24 மணி நேரமும். நைட்டு வாட்ஸ்அப்புக்கு நேற்று எதுக்கோ நைட்டு ஒன்றுக்கு போகும்போது ஒரு 1:30 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது சரி என்ன எது வாட்ஸ்அப்பில் யாரும் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, என்ன பார்ப்போம்னு சொல்லி ஆன் பண்ணுறேன். இவ பார்த்தா அந்த நேரமும் லைனில் இருக்கா. எத்தனை மணிக்கு? நைட்டு 2:30 மணிக்கு ஆன்லைனில் இருக்கா. ஒரு பொம்பளைக்கு 2:30 மணிக்கு ஆன்லைனில் என்ன வேலை? நான் கேட்குறது நியாயமா இல்லையா? அப்படி என்ன உனக்கு 2:30 மணி வரைக்கும் நீ கடலை போடணுங்கிற அவசியம் என்ன? பகல் பூரா தூங்குறது, வீட்டில் ஒழுங்காக சோறாக்குறது கிடையாது. என்னை நல்லது பொழுது வாங்கிட்டு வானா நான் எப்படி வாங்கிட்டு கொடுப்பேன்? புருஷன் பேச்சை கேட்டு நடந்தால் எல்லாம் செய்வேன். இல்லையா உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்க. இந்நேரம்லாம் எனக்கு ரத்தம் துடிச்சு நான் உன் கூட சைபர் கிரைமுக்கு நான் வந்திருக்கணும். என் பொண்டாட்டியுடைய ஃபோட்டோக்களையும் என் மகனுடைய விஷயங்களையும் இப்படி போட்டு நாரடிக்கிறாளே, நம்ம போய் அவளை என்ன ஏதுன்னு சொல்லி இன்றைக்கி போய் பென்ட்ரைவரை போடுவோம், போய் ஸ்டேஷனில் போய் என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி நான் நிற்கணும். நான் ஏன் நிற்காமல் எனக்கே அந்த உறுத்து இல்லாமல் எனக்கே அந்த துடிப்பு இல்லாமல் இருக்கேன்னா காரணம் நீ தான். நீ என்னை வச்சிருக்கிற இடம், நீ என்னை எந்த இடத்துல வச்சுருக்கிய அந்த இடத்துல தான் நான் உன்னையே வைப்பேன். என்னையை நீ குப்பை மாதிரி பார்த்தனா உன்னையை நான் குப்பை மாதிரி பார்ப்பேன். என்னையை நீ கோபுரத்தில் உட்கார வச்சா நானும் கோபுரத்தில் உன்னையை வச்சு பார்ப்பேன். நான் என்ன தான் சரி இருக்கிற இடம் சரியில்லை, ஏதோ தெரியாதனமாக மாட்டிக்கிட்டேன், ஏதோ அவளுக்கு ஒரு நல்லது போல செஞ்சுட்டு ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டு நம்ம குடும்பத்தோடு வந்திருப்போம்னு சொல்லி நானும் தலையாக அடிக்கிறேங்க. வீடியோ சொல்கிறேன். எப்பா நான் வந்துடுறேப்பா, கொஞ்ச நாள் தான்ப்பா, இவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தை பிறந்தா வழி பிறக்கும். ஏதாவது ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு செட்டில் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு காலேஜுக்கு அனுப்பி விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்தா அவன் காலேஜுக்கே போனாலும் நான் நம்ம வீட்டோட வந்தால் கூட பீஸு வேணும்னு கேட்டால் கூட நான் அங்கேருந்தே போட்டு விட்டுக்குருவேன். ஏன் இவ கூட இருந்து தான் எல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நான் பாட்டுக்கு உங்கள் கூட இருப்பேன். காலேஜுக்கு பீஸு வேணும்னு சொன்னால் கட்ட போகிறேன். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. நான் ஏன் நம்ம வீட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறேங்கிறதுக்கு நீ புரிஞ்சுக்கிறணும். ஒரு சாதாரண ஒரு இட விஷயத்துக்கே வாங்கின ரேட் என்னமோ கம்மி தான். அதையே என் காசுலையும் அவள் காசுலையும் போட்டு தான் வாங்கணும். நாளைக்கு வில்லங்க வந்துடக்கூடாது, பிரச்சனை ஆகிடக்கூடாது, நாளைக்கு நீ நிற்பங்கிறதுக்காகத்தான். சரிப்பா விடுப்பா, என் செலவு பூரா இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, காருக்கு, டூ வீலருக்கு போட்டோம். நீ சேமிக்கிற பணத்தில் நீ ஒரு வீடை வாங்கு, இடத்த வாங்கு, நிலத்தை வாங்குன்னு சொல்லி நான் தான் அவளுக்கு இந்த ஐடியா கொடுத்தவனே நான் தான். ஆனால் குத்துனவனுக்கே குடல் குந்தாணி அந்த விட்டா மாதிரி இவன் என்ன சொல்லிட்டா பார்த்தீங்களா? முந்தா நாள் இவன் சொன்ன வார்த்தையை நான் மறப்பேனா? இவன் என்ன சொன்னா கேட்டிங்களா? ப்ராப்பர்ட்டி என் பேரில் இருக்குது, எதாக இருந்தாலும் ஏன் சொத்து, இதில் உனக்கு ஒரு துளி கூட அனுமதி இல்லை. அவள் சொன்னது விளையாட்டுக்குன்னு நினச்சிங்களா? இல்லை உன்னையே முட்டாளாக்குறதுக்குன்னு நினச்சியா? கிடையாது, என்னையே முட்டாளாக்குறா.
என்னைய முட்டாளாக்குறா. எனக்கு அது எவ்வளவு வலி வேதனையை கொடுத்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நான் அவ்வளவு ரணமாக இருக்கேன். நான் நல்ல தூக்கம் தூங்கி 2 நாள் ஆச்சு, அது தெரியுமா? சரி, என்ன பல்ல காட்டுற? நான் இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், வந்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்கேன், நான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேனா? தேவையெல்லாம் பேசக்கூடாது. இதுக்கு தான் இந்த வீட்டில் வச்சு நான் வீடியோ போடுறதில்ல, தெரியுதா? நான் ஏதாவது ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருப்பேன், ஊடால என்னை வந்து காமெடி பீஸ் ஆக்கி விட்டுருவேன் நீ. நான்சென்ஸ். அறிவில்லை, சோறு தானே திங்கிற. அதாவது அதுலேருந்தே என் நெஞ்சில் வந்து ஈட்டியாக குத்திக்கிட்டு இருக்கு ப்ராப்பர். ஏய், பல்ல காட்டினா எந்திரிச்சு அங்கிட்டு போடி, நல்லா வாயில் வருது. யாரு ப்ராப்பர்ட்டி ஒன்னதுன்னு சொன்னா தான் வந்து சுமி வந்து சண்டை போட மாட்டா. யாரு? நான் சொன்னேன். கேரு, அதுக்கு நான் ஓப்பனாகவே உடச்சி விட்றவ. அப்புறம் சொன்னேன்னா நாரி போயிடும் பார்த்துக்க. ப்ராப்பர்ட்டி வாங்கினா நாளைக்கு உன் குடும்பம் வந்து பஞ்சாயத்து வச்சிரும், எவனாவது வந்து நிற்பேன், இல்லை வந்து உன் பொட்டாட்டி என்னை சும்மா விடுவாளா. அதனால் எதாக இருந்தாலும் உன் பேரே வரக்கூடாது, மொத்தத்துக்கு எல்லாமே எனக்கு தான் சொந்தம். அதனால் வந்து நான் என் காசுலேயே வாங்கிக்கிறேன், உனக்கு இதிலேருந்து நயா பைசா நீ எனக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இவளோட யூடியூப் வருமானத்தில் தான் எல்லாத்தையுமே இவள் வாங்கிட்டு இருக்கா. அது தெரியுமா உனக்கு? எனக்கு அவள் வாங்கின அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறது உண்மைதான். 100% ஆணித்தரமாக நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் ஒரு 10 ரூபாயாவது ஏன் ரூபா இருக்கும்ல, ஒரு 500 ரூபாயாவது என் காசு இருக்காதா, ஒரு 5000 ஏங்க. அதுக்கு போய் பத்திர செலவு பண்ணும்போது அங்கே வாசலில் வந்த அந்த இவங்களுக்கும் அந்த பத்திரம் பதிவு பண்ணுறவருக்கும் ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பேனா இல்லையா? ஒரு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கல. எல்லாரும் என்னைய கேட்குறாங்க, நான் ஏன் வாங்கி கொடுக்கல? நாங்கள் அதாவதுங்க இப்போ பத்திரம் பதிவு, ஏய் இருடி, சொல்கிறத புலாக சொல்ல விடு. பத்திரம் பதிகிறதுக்கு பணம் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொன்னாங்க. பதிய போன இடத்துல எங்ககிட்ட பணம் இல்லை. சுத்தமாக இருந்த காசை பூரா வலிச்சு போட்டு நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லைங்க கையில். சரி, கையில் காசு இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி நான் அனாதையாக நிற்கிறேன், பிச்சைக்காரனோட கேவலமாக நிற்கிறேன், என்கிட்ட பணமே இல்லை. கடைசி நேரத்தில் பத்திரம்லாம் முடித்து கையெழுத்து போட்டதுக்கப்புறம் சாப்பாடு அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல என்கிட்ட காசு இல்லையா, நீங்கள் இருந்தால் எனக்கு எதாவது வாங்கி கொடுங்க, அப்படித்தான் நான் கெஞ்சினேனே தவிர இன்னும் எனக்கு அது கண்ணு முன்னால் நிற்கிது. இருந்தால் நான் குடவல்லல் சாமி. அப்போ தான் பக்ரீத்து முடிஞ்சு. நீ வாங்கி கொடுக்கல, நான் வாங்கி கொடுக்கலையா? யார்? காசு போட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன். ரம்ஜான் முடிஞ்சு நம்ம 400-500 பேருக்கு பிரியாணி போட்ட நேரம் அது. கடைசியாக இல்லை நம்மக்கிட்ட காசு இல்லை. நம்ம எப்போ பதிஞ்சோம்? அந்த நேரம் நம்மக்கிட்ட பணம் இல்லை. அதை வெறுவாளாக நின்றுருந்தான். இப்போ தான் நம்ம 400 பேர் 300 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தோம். அது தெரியுமா தெரியாதா? சரி, இதுக்கு மேலே நான் பேசுனேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு மரியாதை இல்லாமல் என்னைய காமெடி பீஸ் ஆக்கி விட்டுக்கிட்டு இருக்கா. அதனால் சுமி, நான் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாத, கிளம்பு, போய் உன் வேலையை பாரு. நான் வேணால் முடிஞ்சால் வர்றேன். என்ன வர்றியா? நான் போயிட்டு வரவா? என்ன போய் எதுவும் பிரயோஜனம் இருக்கா? கிளம்பவா? அப்புறம் சோடி போட்டு போனீங்க, ஸ்பீடு பிரேக்கரில் ஏற்றுனீங்க, இடிச்சிங்க. இந்த பேச்சு பேசக்கூடாது, மரியாதை கெட்டு போயிடும். நான் சீரியஸாக பேசும்போது இப்படியே நீ சொல்ல தான் இந்த உனையை பற்றி 40,000 30,000 ஹோட்டலு கொலை பண்ணது. இது என்ன நான் கிழிச்சு காட்டவா? இப்பயே கிளம்பிடுவேன் பார்த்துக்க. சும்மா தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்கக்கூடாது. சுமி, நீ கிளம்பி வாப்பா, நான் வர்றேன்ப்பா, சைபர் கிரைமுக்கு வர்றேன். இப்போவே இந்த வீடியோ முடிஞ்சோம்னா ஃபோன் அடிக்கிறேன், உன் கண்ணு முன்னாலே கூட அடித்து காட்டுறேன். சரி, நான் கிளம்புறேங்க. இவன் இனிமேல் ஒத்து வர மாட்டா. என் பேக்கை தூக்கிட்டு இன்றைக்கி இந்த 4-5 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு நேராக கிளம்புறேன். எங்கள் அம்மா வீட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கே இருக்கிற துணிமணியெல்லாம் சுமியோடதை எடுத்துக்கிட்டு வீட்டில் போய் கொடுத்துட்டு நானே வீடை எலிப்புழுக்களையெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வீடியோ போட்டு உங்கள் முன்னால் லைவுக்கு வர்றேன். ஓகேவா? இன்றைக்கி 6 மணி லைவு சுமி வீட்டில் தான். பாய்.